இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். அதைவிட நாம் ஐக்கியப்பட்டு வருகிறோம். ஏன்னா மற்ற நாளில் நீங்கள் சண்டே மட்டும்தான் பார்ப்பீர்கள், பேசிக்குவீங்க. ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் நாம் எல்லா நாளும் பார்த்து, அதாவது எல்லா நாளும்னா ஒரு 3 நாட்கள் நாம் பேசலாம், பார்க்கலாம். அதுவே ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் தானே. அதோடு கூட இன்றைக்கு ஒருவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கட்டளையாகிய ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறது அப்படிங்கிறதும் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட பிரதர்ஸ், இந்த பலகையெல்லாம் கரெக்டாக போட்டிங்களா? இவ்வளவு நேரமாக இவ்வளோ பெரிய குழிக்கு மேலே நின்று அது தெரியாமல் நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இனி அதே மாதிரி பேசுவேனான்னு எனக்கு தெரியல. ஏதாவது தவறாக பேசுனா யாராவது வந்து பழைய இது உருகிறாதீங்க, அவ்வளவுதான், உள்ளே போயிடுவேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ பெரிய குழிக்கு மேலே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, கொஞ்சம் உங்ககிட்ட ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல் இருக்கு. சரி, உலக மக்கள் இன்றைய தினத்தில் ஈஸ்டர் அப்படிங்கிற அந்த பெயரின் அடிப்படையில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை தியானித்து கொண்டு வருகிறார்கள். ஒரு சிலர் இந்த ஈஸ்டர்லாம் நாம் வந்து அது ஒரு மாற்று மத பண்டிகை, ஈஸ்டர் தேவதை அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, நம்முடைய சபையார், நம்மளுடைய சிந்தை, நாம் வந்து எப்பொழுதுமே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவருடைய பலியை நினைவு கூறும் பொழுது அதன் தொடர்ச்சியாக உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறோம். அதனால் நமக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஈஸ்டர் நாளாக இருந்தாலும் சரி, அது குட் ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, சாதாரண ஃப்ரைடேவாக இருந்தாலும் சரி, சாதாரண சண்டேயாக இருந்தாலும் சரி, நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பந்தி நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறதை நினைவு கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய மரணத்தை மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அதோடு கூட நிறுத்தி கொள்ளப்படவில்லை, அங்கு உயிர்த்தெழுதலில் நிறைவடைகிறதை நாம் பார்க்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் நீதிமானாய் மாறி இருக்க முடியாது. உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், தேவன் இயேசு கிறிஸ்துவின் பலியை அங்கீகரித்தார் என்பதை காண்பிக்கிறது. நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இயேசு கிறிஸ்துவின் பலியை அங்கீகரித்தாரா இல்லையா என்பதை எங்கே பார்க்கிறோம்? உயிர்த்தெழுதலில் பார்க்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும்? அவர் பாவத்திற்காகத்தானே மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்துதானே அவர் மரித்தார். அப்படியானால் அவர் ஏன் உயிர்த்தெழுப்பப்படணும்? நாம் உயிர்த்தெழுப்பப்படுறோம், கரெக்டு. ஏன்னா நம்ம பாவத்தை யார் சுமந்துட்டார்? இயேசு கிறிஸ்து சுமந்து விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுப்பப்படணும்? எனக்கே அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? நான் கேட்குற கேள்வி தப்பாக இருக்கா? புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருவர் பாவம் செய்தால் அவருக்கு 100 வருட கடுங்காவல் தண்டனைன்னு கொடுத்துட்டோம். இப்போ அந்த 100 வருட கடுங்காவல் தண்டனையை வேற ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஏற்றுக்கிட்டு அவர் தண்டனையை அனுபவிக்கும் பொழுது இப்போ யார் விடுதலை செய்யப்படணும்? நான் தானே விடுதலை செய்யப்படணும். அவர் எப்படி விடுதலை அடைய முடியும்? புரியுதா நான் கேட்குறது? இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டால், நான் உயிர்த்தெழுப்பப்படுவதற்காக அவர் மரணம் அடைந்தால், அவர் ஏன் உயிர்த்தெழுப்பப்படணும்? எனக்கே அதை யோசிச்சிருக்கீங்களா? சரி,
ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று பேதுருவினுடைய புத்தகம், 3ஆம் அதிகாரம். ஏன்னா அது உயிர்த்தெழுதலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த அடிப்படை சத்தியம் தெரியாட்டி நாம் நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் கொடுக்க முடியாமல் போயிடும். எங்களுக்கு எந்த கேள்வியும் இல்லை பிரதர், நீங்களாக ஒரு கேள்வியை கேட்டு எங்களை மாட்டி விட்டுருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டாக? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வாஸ்து. தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையாய் இருக்கும். சரி, இதுதான் தேவனுடைய திட்டம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதை காட்டிலும் நன்மை செய்து நீங்கள் என்ன செய்யலாம்? பாடு அனுபவிக்கலாம். ஏனெனில், அடுத்த வசனம், கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நல்லா இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் அவர் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக அவர் நீதியுள்ளவராய் பாடுபட்டார். ஆகவே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அர்த்தம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய உங்களுடைய எல்லா பாவங்களையும் சுமந்தார். ஆனால் அவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். என் பாவத்தை சுமந்தார், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். இப்போ ஏன் அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டார்னா, அவருடைய நீதியுள்ள வாழ்க்கையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இரண்டாவது விஷயம், இயேசு கிறிஸ்து நம் பாவத்தை சுமந்ததினாலே அவர் பாவியாய் மாறிவிட்டாரா? கேள்வி புரிகிறதா? இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்ததினாலே அவர் பாவியா மாறிட்டாரா? இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாஸ்து. 2 கொரிந்தியன் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவியாக்கினார்னு போட்டிருக்கா, பாவமாக்கினார்னு போட்டிருக்கா? He became sin, not a sinner. சின்னர் இல்லை, சின். உங்களுடைய தவறை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை செலுத்துகிறதுனால அவர் பாவியாக மாறிட மாட்டார். உங்கள் பையன் பண்ண தப்புக்காக, ஏதோ ஒன்று உடைச்சதுக்காக நீங்கள் அந்த பணத்தை செலுத்துகிறதுனால நீங்கள் தப்பு பண்ணதா அர்த்தம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே கொலையுண்டதுனால, நமக்காக அடிபட்டதுனால அவர் தப்பு செஞ்சிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, அவர் பாவியாயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. நமக்காக பாவமானார் என்பதின் அர்த்தம் பாவத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் செய்யல, அவர் வாயில் வஞ்சனை இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து ஏன் உயிர்த்தெழுப்பப்பட்டார்? ஏனென்றால் அவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் பிதாவுக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார். அவரை பாதாளம் அடக்கி வைக்க கூடாமல் இருந்தது. அவர் மரணத்தை ஜெயிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நீதி இருந்தது.
நீங்கள் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து அவர் நீதியுள்ளவர் தானே, அவர் தேவன், அவர் நீதியுள்ளவர் தானே. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்மை போல அடிமையின் ரூபம் பாடுள்ள ஒரு மனுஷனாய் வந்து இரண்டாம் ஆதாமாக, பிந்தின ஆதாமாக நம்மை போலவே வாழ்ந்து நீதியுள்ளவராய் இருந்தார். அதனால நாம் என்ன சொல்லக்கூடாதுன்னா, அவர் என்னங்க, அவர் தேவன்க, அவர் நீதியா வாழ்ந்துட்டு போயிடுவார். நோ, அவர் தன்னுடைய தெய்வத்துவத்தை பயன்படுத்தி நீதியாய் வாழவில்லை. அவர் நம்மை போல பாடுள்ள சரீரத்தை எடுத்துக்கொண்டு நீதியாய் வாழ்ந்தார். அதனால தான் அவர் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். இல்லாட்டி அவர் தேவனாகவே வந்து தேவனுடைய வல்லமையினாலே நீதியாக வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு எனக்கு அவர் மாதிரியாக இருக்க முடியாது. He cannot be a role model, he cannot be a example. ஆனால் உங்களைப் போல என்னை போல பாடுள்ள மனுஷனாக இருக்க போய் தான் அந்த சரீரம் நம்மை போல இருக்கக்கூடிய சரீரமாக இருந்ததுனால தான் அவர் சோதனையை சகித்து பாடுகளிலே ஜெயம் கொண்டு உலகத்தை ஜெயித்து நீதியுள்ள மனிதனாக அவர் வாழ்ந்தார். ஆகவேதான் வேதம் அவரை சில இடங்களிலே மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்ற வார்த்தை தெளிவாய் பயன்படுத்தப்பட்டிருக்கும். மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர் ஏன் உயிர்த்தெழுப்பப்பட்டார் என்று சொன்னால் அவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். என்னுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே அவர் பாவியாய் மாறவில்லை. அவர் என்னுடைய பாவ கணக்கை தீர்த்ததினாலே அவர் பாவம் செய்து விட்டாரா? நோ வே. அவர் நமக்கு விடுதலையை தரக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார். விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை ஏன் அவர் விடுதலை பண்ண முடிந்தது? மோசேயினுடைய சட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா? விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ளணும்ல. இயேசு கிறிஸ்து கல்லெறியாம சரி போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டா அவர் மோசேயின் பிரமாணத்தை மீறுகிறார் என்று தானே அர்த்தம். அவர் இஷ்டத்துக்கு உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லெறிய கடவன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்னா இவர் பாவம் இல்லாதவர் அல்லவா. அப்ப மோசேயின் சட்டத்தை இவர் நிறைவேற்றி இருக்க வேண்டுமா வேண்டாமா? நிறைவேற்றி இருக்கணும். ஆனால் அவர் நிறைவேற்றாமல் விட்டு விட்டாரா? நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனங்களையாவது நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்ற வந்தேன் என்று தானே சொன்னார். அப்படியானால் அங்கு ஏன் அவர் நிறைவேற்றவில்லை? அப்படியானால் அவர் பிரமாணங்களை மீறி விட்டாரா? இல்லை. அந்த பெண்ணினுடைய பாவத்தையும் அவர் சுமக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய பாவத்தையும் அவர் சுமக்கிறார், சுமக்க போகிறார். அந்த அடிப்படையில் தான் விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை அவர் ஒரு சாதாரண ஒரு நீதிமானாக ஒரு மனிதனாக இருந்திருந்தால் அந்த பெண்ணை விடுதலை பண்ண முடியாது. சட்டத்தின்படி விடுதலை பண்ணவே முடியாது. அங்கே அவர் கல்லெறிஞ்சு கொண்டு இருக்கணும். அதுதான் சட்டம். ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவாய் இருந்ததுனால அந்த பெண்ணினுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்ட ஒரே காரணத்தினால தான் அந்த பெண்ணை என்ன செய்ய முடிந்தது? விடுதலையாக்க முடிந்தது. இப்போ நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்ய மாட்டேன், தீர்க்க மாட்டேன். ஏன் சொன்னாரு? அதை சொல்லாமல் விட்டுருந்தா வேற விஷயம். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அப்போ அந்த பெண்ணு கேட்டிருக்கலாம், அப்போ நீங்களும் பாவம் செஞ்சிட்டீங்களா? இவங்களோட நீங்களும் ஒரு ஆளா? இல்லை, நான் உன்னுடைய பாவத்தையும் சேர்த்து சுமக்க போகிறேன், ஆகையால் உன்னை விடுதலை பண்ணுகிறேன். அப்படி என்னால் உன் பாவத்தை சுமக்க முடியாமல் இருந்திருந்தா நான் உன்னை இப்போ கல்லெறிஞ்சு தான் கொண்டிருக்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை அளிக்க அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு பறைசாற்றுகிறது. அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுதல் அவருடைய நீதியுள்ள வாழ்க்கைக்கான அங்கீகாரமாக இருக்கிறது. ஏதோ அவர் தேவன் உயிர்த்தெழுந்துட்டார்னு நினைக்கக்கூடாது. அவர் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததினாலே உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 5வது வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அதில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை சிலுவையிலே நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்துவின்
சிந்தையை நம்ம சிலுவையில் பார்க்கிறோம். சிலுவை எந்த அளவுக்கு முக்கியமானது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை குறித்து சில இடங்களிலே அவர்கள் தவறாய் நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன இவங்க எப்பொழுதுமே வார வாரம் இவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள், 24 மணி நேரமும் சிலுவை சிலுவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிலுவையில் அப்படி என்னதான்ப்பா இருக்கு? நாங்களாவது பின்னாடி பெருசாக சிலுவையை மாட்டி வச்சிருக்கிறோம், முன்னாடி சர்ச்சில் பெரிய பெரிய சிலுவை வைத்திருக்கிறோம், உங்கள் சபைக்குள்ள ஒன்றுமே இல்லை. இங்கே வந்தவனே நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான விஷயம், எந்த வசனமும் இல்லை இந்த பக்கம் சைடில் எல்லாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய இடங்களில் வசனம் மாட்டாட்டி அதை ஏதோ தெய்வ குத்தம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வசனம் மாட்டாமல் வச்சுருக்குறாங்க பிரதர் சர்ச்சில். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் அப்படிலாம் பேசியிருக்காங்க. எங்கள் அசம்பிளியில் ரொம்ப நாளாக வசனமே இல்லை, இப்போ மாட்டி வச்சுருக்குறோம். அவங்களுக்காக மாட்டலை, கொஞ்சம் செவரெலாம் ரொம்ப பிளைனாக இருக்கே, கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு அழகாக அப்படியே ஒரு டெக்கரேட் பண்ணி மாட்டி வச்சிட்டோம். என்ன பிரதர் செவுத்தில் வசனமே மாட்டாமல் இருக்கிறாங்க? வசனம் செவுத்தில் இருக்கக்கூடாது பிரதர், இருதயத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அங்கே வசனம் இல்லை, எங்கே மாட்டி வச்சிருக்கிறோம். அதனால தான் செவுத்துலேயும் வீட்லேயும் கண்ட இடத்துலையும் மாட்டி வச்சிருக்கிறோம். இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து. அது இயேசு கிறிஸ்துக்கே தெரியாது. அவரே மிரண்டு போய் கிடப்பார். நான் எப்போ இந்த வீட்டுக்கு தலைவனானே? என்னையா சொல்கிறீங்க? எப்படி என்ன கேட்காம எப்படி எழுதி மாட்டி வச்சிருக்கிறீங்க? அந்த வீட்டுக்குள்ளே போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன் நான் இதை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையில் சிலுவையை குறித்த சத்தியம் மிக அழகாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் அதை ரொம்ப சாதாரணமாய் பார்த்து விட்டு கடந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு சிலுவை என்பது மிக மோசமாய் போய்விட்டது. சில்லறைக்காக சிலுவையை விற்றுவிடக்கூடிய ஒரு கூட்டமும் கிளம்பி விட்டது. நீங்கள் பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னு, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. நான் உங்ககிட்ட வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்து வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் கொரிந்தி சபைக்கு போகும்போது இவர் எப்படி இருக்கிறாருன்னா, கர்த்தரை குறித்த பிரசங்கம், தேவனை பற்றிய சாட்சி, இதை சிறந்த வசனிப்போடாவது, நல்ல பிரசங்க தாளந்தோடு, நல்ல எதுக மோனையோடு, செந்தமிழிலோடு அப்படியெல்லாம் உங்ககிட்ட நான் என்ன செய்யலை, பேசலை. அந்த அளவுக்கு நான் பேசலை. ஏன்னா பவுலுடைய இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கொஞ்சம் பேசுகிறதுல அப்படி ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது, திக்கி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறு பையனை போல தோற்றமளிக்கக்கூடியவர். அவரே சொல்லுகிறார், பார்த்தா இப்படி இருக்கிறாரு, ஆனால் எழுதுனா எழுத்து எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்கியா. அவர் இவங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எந்ததையும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு நான் விரும்பலை. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அப்பம் கொடுத்தாரு, அதை சுகப்படுத்தினார், இதை செய்தார், அதை செய்தார், நிறைய இயேசு கிறிஸ்து செய்தார். பட் ஆனால் நான் அதையெல்லாம் விட்டுட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் ரொம்ப காலமாக அந்த மூட நம்பிக்கையெல்லாம் இருந்தாங்க, இப்போ மாறிட்டாங்க. என்னென்னா வீட்டில் அந்த சிலுவையில் தொங்குற மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஆகாதாம்மா. அந்த மாதிரி படம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஆகாது. பொதுவாக நம்ம எதுவும் படம் வைக்கிறது இல்லை, ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. சின்னதாக அந்த சிலுவையில் வெறும் சிலுவையை தொங்க விட்டால் நல்லது. ஆனால் அதில் இயேசு கிறிஸ்து அப்படியே அடிக்கப்பட்ட மாதிரி தொங்க விட்டால் வீட்டுக்கு வறுமை வந்துருமா. இப்படியெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க எங்கள் ஊரில். எப்படி இருக்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மிக மோசமாய் மக்களால் பார்க்கப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று எழுதுகிறார்.
ஏன்னா நம்ம சிலுவையை விரும்புகிறவர் அல்ல. இன்னும் சில இடங்களில் என்ன மக்கள் நம்புறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து விட்டார், இனி நமக்கு என்ன கிடையாது, சிலுவை கிடையாது. அப்ப என்னதான் உங்களுக்கு? சில்லறை மட்டும்தான். இல்லை, கடைசி வரைக்கும் சிலுவை, சாகும் வரைக்கும் சிலுவை. அதனாலதான் பக்தன் பாடுகிறார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் நிழலில் நாம் நம்முடைய சிலுவையோடு எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையை சுமக்க விரும்பாத எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. ஒரு சிறிய கார்ட்டூன் ஒன்று பார்க்க நேரிட்டது. இந்த கார்ட்டூன்ல என்ன நடந்துச்சுன்னா, நிறைய பேர் சிலுவையை அப்படியே சுமந்துக்கிட்டு அப்படியே போறாங்க. எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு மனுஷனால மட்டும் இந்த சிலுவையை தூக்க முடியல. அவன் மேலப்பா, ஆண்டவரே சிலுவை ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவன் கத்திட்டு, ஆண்டவர் என்ன சொல்ல வரான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மாத்திரம் சிலுவையை நான் வெட்டிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த இடத்துல டமக்குன்னு ஒரு வெட்டு வெட்டி கொஞ்சம் சின்னதாகி திரும்ப தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். அவனால தூக்க முடியல. திரும்பவும் ஆண்டவரே இன்னும் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு, டக்குன்னு ஒரு வெட்டு. கடைசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பாதாளம் இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை பார்க்குறாங்க. எப்படி ஆண்டவரே போகிறது? உங்கள் கையில் வச்சிருக்கிற சிலுவையை அப்படி போட்டு அது மேலே நடந்து போயிருங்க அப்படின்ட்டு ஆண்டவர். எல்லாரும் அந்த சிலுவையை அப்படி போட்டு அப்படி நடந்து போயிட்டாங்க. இவன் சிலுவையை போட்டால் உள்ளே போயிடுச்சு. சிலுவையை சுமக்கிறதற்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் எங்கே சிலுவை இருக்குது, அதான் பிரச்சனை. நம்ம அதெல்லாம் சுமக்க நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கிறோம் பிரதர். எங்கே சிலுவை இருக்கு இது தெரியாதனால தான் மேலை நாடுகளில் சில பேர் இவங்களே சிலுவையை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப்பில் வீடியோவில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே கோபப்பட்ட தருணம் போட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு அப்படி சிலுவையை அப்படி சுமந்துட்டு அப்படி போயிட்டுருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த ஒரு ஆள் அந்த சிலுவை மேலே ஏறி உட்கார்றாரு. அப்படியும் வந்ததே கோபம் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு. சிலுவையை போட்டுட்டு அவர் ஒரே மிதி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அடுத்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவை உதைத்து விட்டார். வீடியோ ஒரு சாதாரண விஷயத்தை நம்மளால பொறுத்துக்க முடியாது. சிலுவையை சுமக்க வேண்டியது என்பதே இந்த கட்ட சிலுவையை சுமந்துட்டு போறது அல்ல. சில உபத்திரவங்களை பொறுத்து கொள்ளுதல், மனைவியையும் கணவனையும் பொறுத்து கொள்ளுதல், வேலை செய்கிற இடத்துல பொறுத்து கொள்ளுதல், திடீர்னு வண்டி ஓட்டும் போது யாராவது குறுக்க வந்துட்டா பொறுத்து கொள்ளுதல், ஹாரன் அடிச்சுட்டா கோபப்படாமல் பொறுத்து கொள்ளு. இங்கே ஹாரன் அடித்தா கோபப்படுவாங்கன்னு என் பிரதர் சொன்னார். அங்கே ஹாரன் அடிக்காட்டி தான் கோபப்படுவாங்க. என்ன ஹாரன் அடிக்காமல் இப்படி போகிற நீயே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வீட்டில் அங்கே நாங்கள் வண்டி எடுக்கும்போது சுவிட்ச் மாதிரி போட்டுருவோம் ஹாரனை. நீன்னு ஆம்புலன்ஸ் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. ஹாரன் அடித்தா கோவப்படுறாங்க. நீங்கள் கோவப்படுறீங்களா? பாவம் தெரியாமல் கூட கைப்பட்டு என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஏதாவது ஒரு சத்தம் வந்திருக்கலாம். எங்கேயுமே நாம் சிலுவையை சகிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனால் நாம் சிலுவையை பற்றி ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். சின்னதாக ஒரு மேனேஜர் கடிந்து கொண்டு விட்டாலே குய்யோ முறையோன்னு அழுதுகிட்டு இருக்கிறோம். வேலையை மாற்றிடலாமான்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு வேலையை விட்டுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்களில் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நம்ம சிலுவையை சகிக்கக்கூடாது? இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்பதனுடைய அர்த்தம் சகித்தார் என்பது. இந்த சகிப்புத்தன்மை தான் கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய 5வது வார்த்தையில் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லுகிறார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது என்னை ரொம்ப அதிகமாய் பாதித்த ஒரு வார்த்தை.
ஏன் அவர் அப்படி சொல்லணும்? இதற்கு முன்பதாக அவரிடத்துல அவருக்கு காடி மாதிரி ஒரு கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். அது எதுக்காகனா இந்த வலியை கொஞ்சம் மறக்கடிக்க செய்வதற்கான ஒன்று. அவர் அதை வாங்கி கொள்ளவில்லை. எத்தனையோ பாடுகளை அவர் சகித்தார். ஆனால் இந்த இடத்துல ஏன் தாகமா இருக்கு? இதுவரைக்கும் அவருக்கு தாகம் இல்லையா? இரவெல்லாம் வைத்து அவரை அடித்தார்கள். உணவின்றி, உறக்கமின்றி, நீரின்றி, தண்ணீரின்றி பயங்கரமா அடித்தார்கள். அங்கெல்லாம் அவருக்கு தாகம் வரவில்லையா? நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலே எனக்கு கொஞ்ச நேரம் பேசினாலே நாவெல்லாம் மறந்து விடுகிறது, தண்ணீர் குடித்தாக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. ஒரு அரை மணி நேரம் பேசினா என்னால் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் அந்த கொல்கதா மலைக்கு கீழே இருந்து அவ்வளோ பெரிய தன்னையே சுமக்கக்கூடிய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறாரே, அப்பெல்லாம் அவருக்கு தாகம் வரவில்லையா? சிலுவையில் கதற கதற எல்லாரையும் சைடில் இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் அடிக்கும் போது அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயத்தில் நாவெல்லாம் மறந்து விடும். அவரை கையில் அறைந்தார்கள், ரத்தம் கொப்பளிக்கிறது, காலில் ஆணியை வைத்து அடிக்கிறார்கள். தாகம் இல்லையா அவருக்கு? ஏன் இந்த சமயத்தில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார்? வசனத்தில் நமக்கு ஒரு விடை இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, தான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இயேசு என்ன செய்தார்? அறிந்து கொண்டு, இப்ப என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு, இனி வேற ஏதாவது இருக்கான்னு யோசிக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார், அதையும் முடிச்சிட்டாரு. பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், மன்னியும். இப்படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. எல்லாமே வேத வாக்கியத்தின்படி செய்து கொண்டு வருகிறார். இப்ப வேற ஏதாவது ஒன்று இருக்கிறதா நான் நிறைவேற்றுவதற்கு? எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இல்லாட்டி சொல்லி இருக்க மாட்டார். அவர் தன் தாகத்திற்காக தண்ணீர் கேட்கவில்லை. உண்மையாகவே தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னது எதற்காக? வேத வாக்கியம் நிறைவேற்றுவதற்காக. அது சங்கீதம் 22 இருக்கிறது. தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை அவர் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அங்கு தாகமாய் இருக்கிறேன் என்பது அல்ல நாம் பார்க்க வேண்டிய ஒன்று, அவர் வேதத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படி சொன்னார் என்பதைத்தான் நீங்கள் நானும் பார்க்க வேண்டும். சமயங்களில் சில ஆசிரியர்கள் அவர் ஆத்தும தாகத்தில் இருந்தார், ஆவிக்குரிய தாகத்தில் இருந்தார் என்றெல்லாம் கூட அதற்கு வியாக்கியானம் செய்வார்கள். அது ஒரு அலிகோரிக்கல் இன்டர்பிரேஷனாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. பட் வேத வசனத்தின்படி நாம் பார்க்க போனால் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னும் என்னிடத்தில் ஏதாவது நான் நிறைவேற்றுவதற்கு ஏதாவது இருக்கிறதா? அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பாக்கி வச்சிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காகவே செய்தார். எல்லாருக்கும் மற்றவர்கள் கடைசி ஒரே ஒரு வேத வாக்கியம் அவருக்காக இருக்கிறது, தாகமாய் இருக்கிறேன் என்ற வேத வாக்கியம். அதுவும் அவர் தனக்கு தண்ணி வேண்டும் ஐயோ அப்படிங்கிறதற்காக கேட்கவில்லை, வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக சொல்லுகிறார். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். இதில் கிறிஸ்துவின் சிந்தை என்ன நமக்கு புலப்படுகிறது? கிறிஸ்துவின் சிந்தை என்ன புலப்படுகிறது தெரியுங்களா? அதை நம்ம எங்க வாசிக்கலாம்னா சங்கீதம் 40:7. யாராவது வாசிங்களேன். சாம்
40:7 verse 7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. போதும். யாருப்பா நமது காரியமா போவாங்க? அப்ப இங்க ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ், ஐ கேன் கோ, ஐ கேன் கம். என்னால முடியும். புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. இப்ப என்னுடைய கேள்வி, புஸ்தக சுருளில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா? என்ன நினைக்கிறீங்க? புஸ்தக சுருளில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குதா? உங்களை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டு விட்டது, இப்ப நான் போய் தான் ஆகணும். ஏன்னா ஆதியாகமம் 3:15 வசனத்திலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஸ்திரீயின் வித்துக்கும் முன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற இடத்திலேயே கிறிஸ்துவை பற்றி வெளிப்பாடு வந்துவிட்டது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதப்பட்டாயிற்று, இனி வேற வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும் என்பது போன்ற வார்த்தை அது அமைந்திருக்கிறது. ஐ ஹாவ் டு கோ. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, புஸ்தக சுருளில் உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா? ஆம், எழுதப்பட்டிருக்கிறது. எஸ், எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஒரு விசுவாசி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி யார், அவர் என்ன செய்வார், அவருடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படும், இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கல்லவா? இப்ப நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா அது உங்களை பற்றி தானே எழுதி இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இப்ப நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, நம்மை பற்றி எழுதிய விஷயத்தை நாம் நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கிறோம். அப்படி அல்லாவிட்டால், ஒன்று நாம் வேதத்தை பொய்யராக மாற்றுகிறோம், அல்லது நாம் பொய்யராக மாறுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி வேதம் ஒரு சத்தியத்தை சொன்னால் நீங்கள் அதை நிறைவேற்ற கடனாளிகளாக இருக்கிறீர்கள். இல்லாவிட்டால் நீங்களும் நானும் வேதத்தை பொய் என்று நம்ம மறைமுகமா நாம சாட்சி கொடுக்கிறவங்களா இருக்கிறோம். இல்ல வேதம் என்னை பத்தி தப்பா, அது பொதுவாகவே மனுஷங்களை பத்தி அது தப்பா தாங்க சொல்லும். எங்களெல்லாம் பரிசுத்தவான்னு வேற சொல்லி இருக்குங்க, எங்களை நீதிமான்கள் என்று சொல்லுகிறது, எங்களை தாழ்மையுள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. அதெல்லாம் வேதம் போய் சொல்லிவிட்டதா? இல்ல. வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்மையாக்குங்கள். வேதத்தை உண்மையாக மாற்றுங்கள் என்று சொல்லுகிறேன். பாருங்களேன், ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவானுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதபடியினால் அவரை என்ன போட்டிருக்குங்க? பொய்யராக்குகிறான். எந்த வசனம்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 John chapter 5 verse 10. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவில் தான் ரட்சிப்பு என்று தேவன் சொல்லுகிறார். இப்ப நீங்கள் நானும் என்ன பண்றோம்னா, இல்ல நாங்க நம்ப மாட்டோம்னு சொல்லும் பொழுது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தேவனை என்னன்னு சொல்றீங்க? பொய்யராக்குகிறீர். ஆண்டவரே, நீங்க சொல்றது பொய். அப்ப எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை குறித்து சொல்லுகிறதோ அதை நீங்க நிறைவேற்றல அப்படின்னு சொன்னா நாம வேதத்தை பொய்யராக்குகிறோம். இதே 1 யோவான் புத்தகத்தை பாருங்கள். 1 யோவான், அதாவது 1 John chapter 2 verse 4. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் யாராயிருக்கிறான்?
பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டு இருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி எழுதிய வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதில் மிக கவனமாக இருந்தார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் இதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்பொழுது புஸ்தக சுருளில் நம்மை குறித்தும் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு? குடும்பத்தை குறித்த சாட்சி இருக்கிறது. இங்கு வேதவசனம் சொல்லுது, தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்தார். அவர் நடந்தபடி நடக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நாம் பொய்யராக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு இடத்துல நான் மீட்டிங் போயிருக்கும் பொழுது, வேத வசனம் உண்மை அப்படிங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டேங்க. பைபிள் உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? நரகம் உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? பரலோகம் உண்மை என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு தியாலஜி படித்த ஸ்டூடெண்ட்னா பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி டெலோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட், அப்படி தேவன் இருக்கிறாரா இல்லையா, பரலோகம் இருக்கா இல்லையா, நிறைய அப்படி பண்ணலாம். பட் நம்ம பிலீவர்ஸை சிம்பிளாக ஒரு ஆதாரத்தை பார்க்க போகிறோம். நரகம் இருக்கா இல்லையா, பரலோகம் இருக்கா இல்லையா, தேவன் இருக்கிறாரா இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் தெரியுங்களா? நாம தான் ஆதாரம். என்ன சொல்றீங்க? நாம ஆதாரமா? ஒன்றும் புரியலையே. ஒரு சிறு பிள்ளையினிடத்துல தகப்பன் என்ன பண்ணாராமா, பாருப்பா இந்த மாதிரி இந்த சுவிட்ச் பாக்ஸில் நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்கக்கூடாது, ஷாக் அடிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது வயரெல்லாம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீ தொடக்கூடாது, அதில் பயங்கரமான ஷாக்கு வரும். இந்த தகப்பனார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அந்த சுவிட்ச் பாக்ஸில் கையை வைக்கல. இந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. எங்கேயாவது வயர் தொங்கிக்கிட்டு இருந்தால் தகப்பனார் கை வைக்க மாட்டார். ஏன்னா உண்மையிலே ஷாக் அடிக்கும். அது தகப்பனாருக்கும் தெரியும். யாரும் போய் நம்ம சுவிட்ச் பாக்ஸ்லேயே கரண்ட்லேயே கை வைக்க மாட்டோம். வச்சா செத்து போயிடுவோம், நமக்கு தெரியும். அடுத்த நிமிஷம் போய் சேர்ந்துருவோம், பஸ்பம் ஆயிடுவோம். இந்த தகப்பனார் இதெல்லாம் சொல்லும் பொழுது இந்த பிள்ளையும் பார்க்குது, ஆமாம் உண்மையிலே அதில் இருக்கும் போல் இருக்கு. இந்த தகப்பனார் இன்னொன்னையும் சொன்னேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய சாக்லேட்டை வச்சுட்டு இந்த ஃப்ரிட்ஜை தொடாத, ஷாக் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பிள்ளை சுவிட்சை பார்க்குது, அப்பா கை வைக்கவே மாட்டேங்கிறாரு, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர் மட்டும் அப்படியே திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறாரு. அம்மா திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க மட்டும் கையை வச்சு திறந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, அது சின்ன பிள்ளையில தான் சாக்கடிக்கும். இந்த பிள்ளை நம்ப முடியல. ஒரு நாள் போய் அப்படி கையை வைக்கிறது, ஒன்றும் இல்லை, திறந்து பார்த்தா சாக்லேட்டாக இருக்குது. அட பாவிகளா, இதை என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கிறீங்களா? இது சாதாரண ஒரு சம்பவம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நாம் தேவன் இருக்கிறார் என்பதற்கு எங்கே ஆதாரத்தை காமிக்கணும் தெரியுங்களா? தேவன் இருக்கிறாருங்க, எல்லா பக்கமும் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சர்வசாதாரணமாக போய் பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்க. நாமளே என்ன சொல்கிறோன்னா, தேவன் என்னை பார்க்கல, இங்கெல்லாம் தேவன் இல்லை. ஜனங்களுக்கு அதைத்தான் நாம் அறிவுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நானே பயந்துக்கிட்டு இருந்தேன்னு வைங்க, யாருமே இல்லாத இடத்துல கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கிறேன்னா மக்கள் உண்மையிலே தேவன் இருக்கிறார் போல் இருக்கு. ஏன்னா அது நம்ம லைஃப்பில் தெரியுது. இந்த பிராங்க் வீடியோ அப்படின்னு ஒன்று போடுவாங்க, நீங்கள்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பிராங்க் அப்படி ஒரு வீடியோவை நான் பார்க்க நேரிட்டது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரோட்டில் அப்படியே இந்த பிராங்க் பண்ணக்கூடியவங்க ஒரு கூட்டமாக அப்படி போகிறாங்க. போகும் பொழுது
அங்கே ஏதோ ஒரு கயிறு கட்டி இருக்கிற மாதிரி, ரோட்டு நடுவில் கயிறு கட்டி இருக்கிற மாதிரி இவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்படி குதிச்சு போகிறாங்க. ஒரு 10 பேர் அந்த இடத்துல அப்படி குதிச்சு போகிறாங்க. இயற்கையாக அந்த பக்கம் நேச்சுரலாக வந்தவங்களுக்கு எதுக்கு இவனுங்க குதிச்சு போகிறானுங்க? பார்த்தா கயிறு ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை மெல்லிசா ஏதாவது கம்பி இருக்குமோ, எதுக்கு இந்த வம்பு, நாமளும் என்ன பண்ணி வைப்போம், குதிச்சே போவோம். குதிச்சு அப்படி போறாங்க. 10 பேர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது 11வது ஒரு ஆள் என்ன பண்ணிடுறாரு, குதிச்சிடுறாரு. என்னோட யூடியூப் சேனல்ல நாம் வந்து என்ன வாத்து மடையர்களா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ஒரு வருஷமா 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா மனுஷங்க என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய நபராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு இதை எடுத்தாங்க, ஒரு சர்வே மாதிரி எடுத்து, மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, ஒரு 10 மனுஷங்க எதை பின்பற்றுறாங்களோ 11வது ஆள் அதை அப்படியே செய்வான் அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வினுடைய இதே. அந்த ஆய்வை ஒன்று பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆளுங்க ஒரு 10 பேர் உட்காந்துட்டாங்க. இன்டர்வியூ நடக்கக்கூடிய சமயத்தில் இவங்க ஆளுங்க 10 பேர் உட்காந்துட்டாங்க. அந்த வீடியோ என்னுடைய யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்காக வெளியிலேருந்து உண்மையிலே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வர்றாங்க ஒரு 4-5 பேர், 10 பேர் பக்கம். இவங்க ஆளுங்க 10 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் பொழுது இடையில ஒரு விசில் சத்தத்தை கொடுக்குறார்கள். எங்கேருந்தோ விசில் சத்தம் வருது. இந்த 10 பேர் மட்டும் எழுந்து நின்று சல்யூட் பண்ணுறாங்க. அப்புறம் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து விசில் சத்தம் வருது, 10 பேர் எழுந்து நின்று இப்படி சல்யூட் பண்ணி உட்காடுறாங்க. இந்த உண்மையாக வந்தவங்க 2-3 நிமிஷம் கழித்து என்ன இவனுங்க பண்ணுறானுங்க, அதில் ஒருத்தர் அதே மாதிரி அப்படி எந்திரிச்சு நின்று அப்படி சொல்லி, கடைசியில் பார்த்தா எல்லா பயிர்களும் எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, எதுவும் தேவையில்லை. ஒரு 10 பேர் பண்ண அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. நாம் ஆடுகளையும் மாடுகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆடுக்கு குறுக்க குச்சியை வச்சா எல்லா ஆடும் தாண்டி போகும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷங்க அதை விட மோசமாக இருக்கிறோம் நாம். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, நாம் கர்த்தர் என்று பேசும் பொழுது ஜனங்கள் கர்த்தரை பார்க்க மாட்டார்கள். யாரை பார்ப்பார்கள்? நம்ம தான் பார்ப்போம். ஆனால் நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம், நான் கர்த்தரை பற்றி பேசும் பொழுது என்னை பார்த்து விடாதே, கர்த்தரை பார். ஏன் உன்னை பார்த்தா நான் இருக்கிறதுலே மோசமானவன். கிறிஸ்துவை பார், கிறிஸ்தவர்களை பார்க்காதே. நாமளே அதை சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை பார், கிறிஸ்தவர்களை பார்க்காதே என்ற வாக்கியம் தவறு. கிறிஸ்தவர்களை பார், கிறிஸ்துவை பார்ப்பாய். இதுதானே கரெக்டு? எப்படி டோட்டலாக நம்ம மாற்றி வச்சிட்டோம் பார்த்தீங்களா? என்ன பார்க்காதீங்க, பார்த்தா வெளுத்து போயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தில் ரொம்ப அற்புதமாக எழுதி வச்சிருக்கிறார். அதை வாசிக்கும் போது நானே ஆடி போயிட்டேன். எவ்வளோ அழகாக வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். 6வது வசனம். 1 தெசலோனியன் சாப்டர் 1 verse 6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சிங்களா? 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்களேன். நீங்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், ஏற்றுக்கொண்டு எங்களையும், அடுத்து யாரு, கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாய் மாறி. முதல்ல அவங்க யாரை பின்பற்றி இருக்கிறாங்க? எங்களையும். அப்புறம் இவர் எப்படி எழுதி இருக்கணும்? முதல்ல கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரையும், அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? எங்களையும் பின்பற்றுகிறவர்களாய் தானே எழுதியிருக்கணும். என்ன எழுதுறாரு தெரியுங்களா? எங்களையும், அப்புறம் யாரு? கர்த்தரையும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனிதர்களுடைய இயல்பு என்ன தெரியுங்களா?
நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை பார்க்க மாட்டார்கள், நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்ப்பார்கள். உங்க பிள்ளைகளும் அப்படித்தான். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்க்கிறார்கள். நீங்கள் நானும் தேவனை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பிரசங்கத்தினாலே நாம் இவர்களை எல்லாம் கர்த்தருக்குள் நடத்திவிட முடியும் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நோ வே. ஜனங்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது உங்களை பார்க்கிறாங்க. நீங்க இல்லாம யாரையும் கர்த்தருக்குள்ள நடத்த முடியாது. தேவன் இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சி என்று சொன்னால் நீங்கள் நான் தான் சாட்சி. பொய் பேசினால் தேவன் கோபப்படுவாரா, கோபப்பட மாட்டாரா? தேவன் துக்கப்படுகிறாரா, துக்கப்பட மாட்டாரா? யார் சாட்சி? நம்ம தானே சாட்சி. நெருப்பில் கை வைத்தால் சுடுமா சுடாதா? சுடும் என்பதற்கு யார் சாட்சி? நாம தான் சாட்சி. இன்னொரு சாட்சி இருக்கு, தொடமாட்டோம், அதான் சாட்சி. நெருப்புல கை வைத்தால் சுடுமா சுடாதான்னு கேட்டா சொல்லுவான் சுடுங்க. ஆனா அது பத்தாது. ஒரு காலம் நெருப்புல போய் யாரும் என்ன செய்ய மாட்டோம், கையை வைக்க மாட்டோம். அதுதான் உண்மையான சாட்சி. வாயில சொல்றதில்ல. கரண்ட்ல கை வைக்க மாட்டோம், ஏன்னா செத்து போயிடுவோம். அதான் உண்மையான சாட்சி. நெருப்புல கை வைக்க மாட்டோம். சாக்கடையில கையை வைத்தால் அழுக்காகி விடும். என்ன சாட்சி? நாம சாக்கடையில கை வைக்க மாட்டோம். பொய் பேசினால் தேவன் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? இப்ப சொல்லுங்க, எது உண்மையான சாட்சி? சொல்லுகிறதா, அதை செய்யாமல் இருக்கிறது தான் சாட்சி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சி. அவர் எதிலே சந்தோஷப்படுவார், சந்தோஷப்பட மாட்டார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சி என நாம் அதை செய்கிறோம். உலக மக்கள் பாருங்க, தேவனுக்காக தங்களை கீறி கொள்ளுவார்கள், என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அடித்து கொள்ளுவார்கள், என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் தங்களுடைய சுயத்தை விட்டு தர மாட்டாங்க. சகிப்புத்தன்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. சடங்கு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற கற்பனைகளை கை கொள்ளாமல், எந்த சத்தியத்திற்கும் கீழ்ப்படியாமல் நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்க முடியாது. நாம் தேவனை பொய்யராக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஏசாயா 43 10வது வசனம். ஐசாயா 43 verse 10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்களா? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம எதோ சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பரிசுத்தவான்களாக இருக்கிறோம் என்பதற்கு நாம் சாட்சி. தேவன் எதில் கோபப்படுவார் என்பதற்கு நாம் சாட்சி. தேவன் எதை விரும்ப மாட்டார் என்பதற்கு நாம தான் சாட்சி. விவாகரத்தை தேவன் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. கணவன் மனைவி சண்டையை தேவன் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுவதை தேவன் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. சபை கூடி வருதலை விட்டு விடுதலை தேவன் என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. இப்படி தேவன் பல விஷயங்களை விரும்புவதில்லை. யார் சாட்சி? நாம் தான் சாட்சி. அவர் விரும்ப மாட்டாருங்க. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. என் கணவனுக்கு ஸ்வீட் பிடிக்காதுங்க, என் கணவனுக்கு காரம் பிடிக்காதுங்க, அதனால காரமாக செஞ்சு வச்சிருக்கு. எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம அப்படி செய்யறதில்லை. என் கணவனுக்கு இது பிடிக்காது, அதனால எங்கள் வீட்டில் அதை நாங்கள் செய்யறதில்லை. என் மனைவிக்கு இது பிடிக்காது, அதனால் நாங்கள் அதை செய்யறதில்லை. இதை நான் பிடிக்காது, இதை செய்யாது, இதை செய்கிறது எனக்கு இப்படி சாதாரணமாக நம்ம குடும்பத்திலேயே ஒரு சிலருக்கு இதை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நாம் நடக்கிறோமே. அப்படியானால் அவர்களுக்கு மதிப்பு தருகிறோம், அவங்களை புரிந்து கொள்கிறோம், அவங்களுக்கு எது பிரியம் என்று பார்க்கிறோம்.
ஆனால் கர்த்தர் உண்மையாக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்திருந்தால் அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து அதை என் வாழ்க்கையில் வரத்தானே செய்ய வேண்டும். எப்பொழுதும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பது உண்மையானால் என் லைஃப்பில், என் வீட்டுக்குள்ள தனி அறையில் நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்கும்போது அதே தானே வெளியிலும் இருக்கணும். 4 பேர் மத்தியில் மட்டும் நான் நன்றாக பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் வீட்டு தனி அறையில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? நான் வீட்டு தனி அறையில் நான் செல்போனோடு இருக்கும் பொழுது நான் எதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்? கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு ஒருவேளை நீங்க நிச்சயமா நம்புனீங்கன்னா, கூட ஒருவேளை ஒரு நபர் இருக்கிறார்னு வச்சுக்கலாம், உங்க சபை மூப்பர் இருக்கிறார், எப்படி நடப்பீங்க நீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அருமையான ஊழியர் ராஜு சார் அவங்க கூடயே சுத்திட்டு இருக்கிறார், எங்கேயுமே போக மாட்டேங்கிறார். நீங்க கார்ல போனா பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், வேலைக்கு போனா பக்கத்தில் உட்காந்துருக்கிறார், வீட்டில் சாப்பிட்டா உட்காந்துருக்குறாரு, எங்கே போனாலும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பேச்சுக்கள் மாறி இருக்கும். உங்கள் மனைவிகிட்ட பேசும்போது கூட, ஹனி யாரு யாரு உன்னதாமா நானா, ஹனி கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வா. என்ன திடீர்னு வேற யாரு மூப்பர் வந்திருக்கிறாருல்ல, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆயிடுது, மாறிடுதா இல்லையா? எப்பொழுதுமே சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூடவே இருந்தாருன்னா எல்லாமே மாறிடுது. யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஏதோ ஒன்று காரில் போகும்போது குறுக்க வந்துட்டா கூட, பிரதர் பார்த்து போயிட்டு வாங்க ப்ளீஸ், காட் பிளஸ் யூ. அவர் இல்லைன்னா டாய், அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளவுதான். அடி தடி வெட்டு குத்துன்னு ஆயிடுது. ஆனால் ஒரு சகோதரர் கூட இருக்கும், அது சர்ச் மெம்பர்ஸ் அவர் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா என் லைஃப்பில் இது நடந்திருக்கு, நிறைய இடங்களில் இது நான் பார்த்துருக்குறேங்க. முன்னாடி ஒருத்தர், நான் கார் ஓட்டிட்டு போகிறேன், முன்னாடி ஒருத்தர் பார்த்தா வழியே விடாமல் போயிட்டுருக்கிறாரு. எனக்கு சர்ச்சுக்கு வேற லேட் ஆயிடுச்சு, நானும் அவங்க தான் ஹார்ன் அடிச்சு பார்க்குறேன், எதை பண்ணுறேன், அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கிறேன். எனக்கு பயங்கர லேட் ஆகிட்டு இருக்கு, என்னையா அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு சின்ன கேப் வந்துச்சு. அப்படி வேகமாக முந்தி போய் பார்த்தா அவர் எங்கள் சபை விசுவாசி. திக்குன்னு ஆயிடுச்சு. அப்படியே வாகனத்தை அப்படியே வேகத்தை குறைச்சிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு எப்படி இருக்கும் பாருங்க. இதே வேற ஒரு நபராக இருந்திருந்தா, என்னதாங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ நேரம் நான் காரணம் அடிச்சுட்டு இருக்கிறேன், காது கேட்கலையா அப்படின்னாவது நான் சொல்லியிருப்பேன். நம்ம சபை விசுவாசினோட சகலமும் அடங்கி ஒடுங்கி அப்படி ஆஃப் ஆயிட்டேன் நான். என்னன்னா, நம்மை பற்றி அவர்கள் என்ன நினைத்து விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணம். சரி, என்னடா நம்மளை பார்த்துருவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோ நம்மளை. அப்போ ஒரு சாதாரண ஒரு நபர் இங்கே கூட இருக்கும் பொழுது என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறுது, என் சிந்தை மாறுதுன்னா, கர்த்தர் என் கூட இல்லையா? நம்மளுடைய தனிமையில் இருக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுகிறோம், கர்த்தர் நம் கூட இல்லை என்கிற ஒரு மறைமுகமான எண்ணம் எனக்குள் வந்து விடுகிறது. ஆனால் நாலேஜ் சொல்லும், கர்த்தர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், இப்பொழுது கூட என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், இப்படி நாலேஜ் சொல்லும். ஆனால் அது பிராக்டிக்கலாக அது செயல் வடிவத்தில் வரும் பொழுது, அது அங்கு நடைபெறாமல் போகும் பொழுது, நீங்களும் நானும் என்ன மறைமுகமாக என்ன சொல்றோன்னா, கர்த்தர் என்னை பார்க்கல. தேவன் உங்களை பார்க்கிறார் என்கிற வசனம் உண்மையானால் அந்த வசனத்தை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். ஃபுல்ஃபில் த வேர்ட் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அதை செய்தார். அப்படியானால் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உங்க பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுங்க, உங்க சின்ன பிள்ளைகளுக்கு காமிச்சு கொடுங்க. அவங்க பார்ப்பாங்க, உண்மையிலே அப்பா பயப்படுகிறார், சபைக்கு காலையில் போகணும்னா அப்பா உண்மையிலே அவர் ஒரு தாகத்தோடு கிளம்புகிறார். பிள்ளைகளை காமிச்சு கொடுங்க. அதை நீங்கள் எதற்கு அதிகமாய் பயப்படுகிறீர்களோ, எதற்கு அதிகமாய் சந்தோஷப்படுகிறீர்களோ, அதையெல்லாம் பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் மற்ற எல்லா டைமும் கிளம்பும் போது ரொம்ப சாதாரணமாக கிளம்புவேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும்போது அலறி அடிச்சுட்டு கிளம்புவேன். எங்கள் வீட்டில் அன்னைக்கு மட்டும் எந்த சத்தமும் இருக்காது. சண்டே ஆனால் போதும், அவ்வளவுதான். ஏதாவது ஒன்றுனா ஏதாவது இவர் பண்ணிடுவாருடா அப்படின்ட்டு டான்டூன்னு கிளம்பி நிற்பாங்க. ஆரம்பத்திலிருந்து அவங்க அதை பார்க்குறாங்க. ஏன்னா கர்த்தருடைய காரியத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்னா போதும் மனுஷன் அவ்வளோதான் டென்ஷனில் இருப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரிகிறது.
ஆனால் அதுவே நான் எங்கேயோ ஒரு வெளியில் போகிறேன், வேற ஏதோ ஒரு வேலையாக போகிறேன்னா அவங்களுக்கு அது நல்லா தெரியும், நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது நாம் அங்கு ஜாக்கிரதையையும் பயத்தையும் உண்மையிலே கொண்டு வரும்பொழுது அதை ஜனங்கள் பார்ப்பாங்க, பிள்ளைகள் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஐயோ, அப்பா பயப்படுவார், ஒரு பொய் பேசிட மாட்டார். நீங்கள் ஏன் வேத வாக்கியத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நாம் வேத வாக்கியத்தை நிறைவேற்றினாதான் வேதம் உண்மை என்பதை பிள்ளைகள் பார்ப்பார்கள். தேவன் உண்மை என்பதை பிள்ளைகள் பார்ப்பார்கள். அப்படி இல்லைன்னா அது பொய்யா போயிடும். ஜனங்கள் உணர்வார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்மை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு எழுதப்பட்டிருக்கு. நாம் நினைக்கிறோம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், கிபி கிமு, அதாவது ஏடி பிசி எல்லாம் அந்த இயரில் தான், ஒன்றும் கிடையாது. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்னதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கு. எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எழுதப்பட்டிருக்கு. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நம்மளுடைய நாவின் கீழாக பாம்பின் விஷம் இருக்கிறது, நாம் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நம்மை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. உண்மையா? ஆமாண்டவரே, உண்மைதான். நாங்கள் பேசணுன்னா ஒரு பய கேட்க முடியாத ஆண்டவரே. ஊரில் இருக்கிற எல்லா பற்றியும் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் ஆண்டவரே. அவ்வளவு பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அதே வேதம் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரும் பொழுது நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக, நீதிமானாக, பரிசுத்தவான்களாக, ராஜரிக கூட்டமாக இப்படியும் வேதம் பேசுகிறது. நாம் அது உண்மை என்றால் இதுவும் உண்மை. அதற்கேற்ற நடக்கையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவோம். சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் நடப்போம். கர்த்தர் அதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். உங்களை குறித்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம்? நம்மை குறித்து எழுதப்பட்டதை நிறைவேற்றுவோம். முதலாவது கர்த்தரையும் அதுக்கப்புறம் நம்மையும் பின்பற்றுகிற கூட்டத்தார் அல்ல. இங்க முதலாவது நம்மை பார்க்கிறார்கள், பின்புதான் நாம் சொல்லுகிற தேவனை பார்ப்பார்கள். அதுக்கப்புறம் தான் தேவனை பார்ப்பார்கள். நீங்க எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்லும்போது இந்த கர்த்தரிடத்துல வாங்கப்பா, ஆண்டவர் உங்களை மாற்றுவார், உங்களை போதை பழக்கத்திலிருந்து மாற்றுவார், அதிலிருந்து மாற்றுவார், இதுல இருந்து மாற்றுவார். அப்புறம் ஏன்ப்பா நீ மாறல? என்னன்னு தெரியல, என்னால விட முடியல, ஆனா உங்களை மாற்றுவார். எப்படி இருக்கும்? ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் எனக்கு ரொம்ப இருமலா இருக்குன்னு அவர் என்ன சொல்ற, வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? தெரிச்சு ஓடிடுவீங்க. முதல்ல உன் இருமலை சரி பண்ணுங்க டாக்டர், அப்புறமேல் நாங்க பண்ணிக்குவோம்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? வைத்தியனே முதலாவது ஒண்ணு நீ என்ன செய், குணமாக்கு அப்படின்னு பழமொழி அந்த காலத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காமிச்சார். நாம் வைத்தியர்கள் என்றால், இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம் என்றால், உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம் என்றால் நீங்கள் வைத்தியர் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப வைத்தியர்களா இருக்கிற நாம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, அப்பதான் மற்றவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். அதற்கு நான் எழுதப்பட்ட, என்னை குறித்து எழுதப்பட்ட கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும், விசுவாசிகளை குறித்து எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் நான் நிறைவேற்ற வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து வேத வாக்கியத்தை நிறைவேற்றுவதற்காக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஸோ தேவனாம் மகிமைப்படுவதாக. நாம் இதோடு கூட இந்த செஷனை நம்ம நிறைவு செய்கிறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்பி வரப்போகிறோம். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறிது நேரம் உடைய சமூகத்திலே நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. மீதியான வேளையிலும் உடைய நாமம் மகிமைப்பட கடவுள். இந்த நாளில் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வீராக. அடியனை பயன்படுத்தினதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.